நம்மளுடைய விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூம்ல இருக்கோம். எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ராஜகணபதி கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு 100 மீட்டர் வந்தீங்க அப்படின்னா விசிஆர் மெட்டல் உங்களுக்காகவே 2 அடுக்கு கொண்ட ஷோரூமா காத்துட்டு இருக்கு. ஆல்ரெடி கையில பஜாஜ் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐல பொருட்கள் வாங்கிக்கலாம். பழசு வச்சிருக்கீங்க, ஹோம் அப்ளைன்ஸா இருக்கலாம், இல்ல மெட்டல் பொருட்களா இருக்கலாம். ஸோ பழசு இருக்கு அப்படின்னா நீங்க கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து புது பொருட்களை வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு சர்வீஸ் உங்களுக்கு இங்கே நாங்க செஞ்சு கொடுத்துடுறோங்க. வீடுகளுக்கு தேவையான, கடைகளுக்கு தேவையான மெட்டல் பொருட்கள், அதே மாதிரி ஹோம் அப்ளைன்சஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப மேண்டட்ரியான பொருட்கள் எல்லாமே வச்சிருக்கோம். அதே மாதிரி எல்லாமே பிராண்டட். நீங்க விசிஆர் மெட்டல்ஸ்ன்னு வந்துட்டீங்க அப்படின்னா இங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பாத்தீங்க அப்படின்னா பிராண்டடா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெல்நோனான ஒரு பிராண்டு ஹாக்கின்ஸ் பிராண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பீட்சா மேக்கர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நார்மலா பீட்சா எதுல பண்ண முடியும் அப்படின்னா ஓடிஜியோ இல்ல அவனோ இருக்கணும். ஸோ அது இருந்தா மட்டும்தான் பீட்சா பண்ண முடியும். ஆனா நிறைய பேர் வந்து அவ்வளவு தூரம் அந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக, ஒரு பீட்சாக்காக ஒரு ஓடிஜியோ அவனோ வாங்குறதுல பெருசா விருப்பம் இருக்காது. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்லயே ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ வந்து குக்கரை வச்சு எப்படி குக்கர்லயே பீட்சா ரெடி பண்றது, குக்கர்லயே எப்படி கேக் பேக் பண்றது அப்படின்ட்டு அவங்களுக்காகவே ஸ்பெஷலி தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல நீங்க வந்து பீட்சா மேக் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கேக் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு க்ளோசிங் லிட்டோட கொடுத்துடுறாங்க. இங்க பாருங்க, டிரான்ஸ்பரண்ட் லிட் உங்களுக்கு நல்லா ஹெவியா இருக்கக்கூடிய உங்களுக்கு ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க, நாபோட வருது. ஸோ இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து உங்களுக்கு 2 ட்ரே அவைலபிளா இருக்கு. ஸோ ஒன்னு வந்து நீங்க கேக் பேக் பண்ணக்கூடிய ட்ரே. ஸோ கேக் பேக்கிங்கான ட்ரே கொடுத்துருக்காங்க, பிளாக் மெட்டல்ல உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்சா மேக்கர். ஸோ பீட்சா மேக்கருக்கான ஸ்டாண்ட் உங்களுக்கு வருது. அதாவது நம்ம கேஸ் ஸ்டவ்லயே பாத்தீங்க அப்படின்னா பீட்சா மேக் பண்ணோம், கேக் பேக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ். எப்படிங்க இந்த ஒரு நார்மல் பாட்டை வச்சுட்டு நார்மல் கடாயை வச்சுட்டு வந்து பீட்சா மேக் பண்ண முடியும் அப்படின்னா இதுதான். ஸோ இதோட பேஸ் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதன் மூலமா உங்களுக்கு வந்து இது வந்து ப்ரெஷர் டைகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமா உங்களுக்கு வரனால உங்களுக்கு வந்து அதே மாதிரி உள்ள பாருங்க ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலா நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். வீட்லயே வந்து கேக் ரெடி பண்றேன், வீட்லயே பீட்சா பண்றேன், அதாவது குக்கர்லயே வைக்கிறேன், கடாயிலேயே செய்யறேன் அப்படின்னு யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு நிறைய சொதப்பல் பண்ணியிருப்போம். பாத்திரம் கருகி போயிருக்கும், பீட்சா வந்திருக்கவே வந்திருக்காது, கேக்கு தீஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ஒரு பெஸ்டான சாய்ஸுங்க. ஏன்னா அவங்களுக்காகவே இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்திரத்தின் மூலமா, அதாவது இந்த ப்ராடக்ட் மூலமாவே நீங்க பீட்சா கேக் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்க முடியும். இது நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ், நம்மளுடைய டைமை சேவ் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ், நிறைய இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்பவுமே இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ சேலம்ல இருக்கீங்க, சேலம் லொக்காலிட்டிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து பாருங்க என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிறது செகண்டரி. ஓவராலா வந்து பாருங்க என்ன புது கேஜெட்ஸ் இருக்குன்னு கேளுங்க. ஏன்னா கேஜெட்ஸ் யூஸ் பண்றவங்களோட என்ன அப்படின்னா இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு கேஜெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேலம் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு ஷோரூம்ல கண்டிப்பா கிடைக்காதுங்க. ஸோ இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா சென்னை போகணும், பெங்களூர் போகணும், இல்லை ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணும் அப்படிங்கக்கூடிய மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். ஸோ நீங்க எந்த நியூலி இப்போ ஆட்ல ஒரு ப்ராடக்ட் பாக்குறீங்க, ஹோம் அப்ளைன்ஸ் பாக்குறீங்க, ஒரு கேஜெட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க நேரா விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூம்க்கு கிளம்பி வாங்க. இல்லைன்னா கீழே பாருங்க உங்களுக்காகவே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. அவங்க ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா சொல்லுவாங்க, ப்ரைஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னா பே பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கோம். இங்க நான் வச்சிருக்கிறது எல்லாமே ஃபியூச்சரா, அதாவது ஹாக்கின்ஸோட பிராண்ட்ல அவங்க வந்து ஃபியூச்சரா அப்படிங்கக்கூடிய ஒரு அண்டர் மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் லிட், அதாவது டிரான்ஸ்பரண்ட் லிட் வித் நாபோட, நாப் பாத்தீங்க அப்படின்னா உட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பாருங்களேன், 2 பக்கமும் வந்து உங்களுக்கு உட்ல கொடுத்துருக்காங்க. அதனால ஹீட் வந்து கையில வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயாமீட்டரும் நல்ல அகலமா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பேன் நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா அதே ஹாக்கின்ஸ் ஃபியூச்சரா பிராண்ட்லேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரில் பேன் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களா,
எல்லாத்துக்குமே லிட்டோட வருதுங்க. எல்லாமே உங்களுக்கு க்ளோசிங் லிட்டோட கொடுத்துருக்காங்க. இதுவுமே டிரான்ஸ்பரண்ட் க்ளோசிங் லிட் உங்களுக்கு வருது. ஸோ வந்து இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கிரில் பேனு. கிரில் நீங்க மல்டி பர்பஸ் தான். நீங்க சிக்கன்னாலும் சரி, இல்ல வந்து சாண்ட்விச்சை கிரில் பண்ணும் அப்படின்னாலும் நீங்க கிரில் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம கேஸ் ஸ்டவ்லயே குக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அதாவது அடிஷ்னலா நம்ம வந்து ஒரு சாண்ட்விச் மேக்கரோ, அடிஷ்னலா ஒரு ஓடிஜியோ, ஒரு அவனோ இல்லாம அது செய்யக்கூடிய வேலை எல்லாமே நம்ம பாத்திரங்களை வச்சே செய்ய போறோம். அதுதான் இப்போ வச்சிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு. அதுல இப்போ நம்ம பார்க்கறது வந்து உங்களுக்கு வந்து கிரில் பேன் பார்க்குறீங்க. இது வந்து உங்களுக்கு டைகாஸ்ட் பாடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லுக்கும் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி கலராக இருக்கட்டும், ஸோ நல்லா ஒரு அட்ராக்டிவான ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் உங்களுக்கு ரெட்டு, இன்னரில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல உங்களுக்கு டைகாஸ்டில் நல்லா ஹேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்கக்கூடியது. ஸோ கிரில்லு நீங்கள் மல்டி பர்பஸ் தாங்க. நீங்கள் வந்து நான்வெஜ் சிக்கன் மட்டன் எதுனா கிரில் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பாபிக்யூ மாதிரி கிரில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து பேன் கேக்கு. ஸோ பேன் கேக்கு, ஊத்தாப்பம் எது வேணாலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அதே சைஸில், அதே மாதிரி உங்களுக்கு அவுட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரியான டிசைன் உங்களுக்கு வருது. இன்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஊத்தாப்பம் இல்லை வந்து ஆம்லேட்டு, ஆஃப் பாயில் குழந்தைங்களுக்கு அழகாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டு கொடுக்கலாம். ஈவன் தோசை கூட குட்டி குட்டி தோசை குழந்தைங்களுக்கு நீங்கள் இதில் போட்டு கொடுத்துடலாம். ஸோ பேன் கேக் வேணாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் தாங்க. இந்த ஷேப்பில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறது தான். ஸோ பாருங்களேன், இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரை பேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரை பேன் பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து இது நீங்கள் வந்து கேஸ்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லேயும் ஒர்க் ஆகும். இதில் பாருங்களேன், உங்களுக்கு ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா லென்த்தாக இருக்கக்கூடிய ஹேண்டில் இங்கே பாருங்களேன். ஸோ நல்லா பெருசாகவே இருக்குது ஹேண்டில், இவ்வளோ தூரம் வரும் உங்களுக்கு. ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இதுலேயே உங்களுக்கு வந்து வுட்டு மாதிரி டைப்பில் இருக்குது, வுட்டு ஹேண்டில் மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டைப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பிபிஏ ஃப்ரீயில். இதுவும் பாருங்கள், ஃப்ரை பேன் உங்களுக்கு 30 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரை பேன் உங்களுக்கு வருது, நான்ஸ்டிக்கு. ஸோ நார்மல் ரெகுலர் நான்ஸ்டிக்குக்கும் ஃபியூச்சராவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தாங்க நல்லா ஹெவியாக இருக்கும். ஓகே, நார்மலாக நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய நான்ஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு வந்து கோட்டிங் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போயிடும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கோட்டிங் போகாது. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ப்ளஸ் செராமிக் ப்ளஸ் ஹாலோஜன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதோட கோட்டிங் அவ்வளோ சீக்கிரம் போகாது. நீங்கள் இண்டக்ஷன்லேயுமே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சைஸஸ் உங்களுக்கு இருக்குது, 30 சென்டிமீட்டர் இருக்குது. இது இல்லாமல் 28, 26 இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு குக் அண்ட் சர்வ் பாட். நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பிரியாணி பாட் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இது பாருங்களேன், ஒரு ஹண்டி மாடலில் கொடுத்துருக்காங்க. குக் அண்ட் சர்வு வித் கிளாஸ் லிட்டோட உங்களுக்கு வருது, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் லிட்டு உங்களுக்கு. ஸோ லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வுட் ஃபினிஷில் இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த பாட்டு இதுவுமே வந்து உங்களுக்கு ஹார்ட் அனடைஸ்டு. ஸோ ஹார்ட் அனடைஸ்டு அப்படிங்கிறது நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பாத்திரம் அப்படிங்கிறது நல்லா ஹெவியில் பிளாக் மெட்டலில் ஹார்ட் அனடைஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பாருங்களேன், ஸோ உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா திக்காக இருக்கும், ரெகுலராக இல்லாமல். இதுக்குமே உங்களுக்கு 5 வருஷம் கேரண்டீடு இருக்குது. அதே மாதிரி இது ஒர்க் டன் கேஸ்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்குது, ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ நல்லா அகலமாக அடியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அகலமாக இருக்கக்கூடிய ஒரு ஹண்டி டைப்பில், ஹண்டி மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஹாக்கின்ஸ் பிராண்டில் ஃபியூச்சரால் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து பெரிய சைஸ் சின்ன சைஸ் எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே இது வந்து இந்த ஹண்டி மாடலில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு ஒரு குக் அண்ட் சர்வ் உங்களுக்கு. இது பாருங்களேன், பிளாக் மெட்டலில் நான்ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய வந்து ஹார்ட் அனடைஸ் பார்த்தீங்க. இது நான்ஸ்டிக்கு, இதுவுமே க்ளோசிங் லிட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இதை எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள பிளாக் மெட்டல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் பிரியாணி பாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், குக் அண்ட் சர்வுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்ரோலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 5 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி இதுவுமே வந்து உங்களுக்கு இண்டக்ஷன்லேயும் ஒர்க் ஆகும், கேஸ் ஸ்டவ்லேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பிபிஓஏ ஃப்ரீ உங்களுக்கு, நான்ஸ்டிக்கு, ஹார்ட் அனடைஸ்டு. ஸோ பிளாக் மெட்டல் இருக்குது, அதே மாதிரி நான்ஸ்டிக்கில் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்களேன், இண்டக்ஷன் பேஸ்டும் உங்களுக்கு வருது.
ஃபியூச்சரா உங்களுக்கு. ஸோ ஃபியூச்சரால நான் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான குக் அண்ட் சர்வ் கடாய் 5 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு பாருங்கள். 5 லிட்டர்னால் நல்லா பெரிய சைஸாக உங்களுக்கு வரும். இது அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதுலேயே உங்களுக்கு வந்து கடாய் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து கடாய் உங்களுக்கு ஃபியூச்சரால் இருக்கக்கூடிய கடாய். இதுக்குமே க்ளோசிங் லிட்டு ஸ்டெயின்லெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கிளாஸ் லிட் இருக்கக்கூடிய கடாய் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது. இது பாருங்கள், நல்லா டெப்த்தாக இருக்கும். உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டத்தோடு வருது. இதுவுமே உங்களுக்கு கேஸ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. பிளாக் மெட்டலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா திக்னஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், டயாமீட்டர் அதிகமாக இருக்கும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3.25 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கடாய் உங்களுக்கு. ஸோ 3.25 லிட்டர் நீங்கள் இண்டக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடாய். இதை விட இன்னும் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா 5 லிட்டர் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இது எல்லாமே ஃபியூச்சராங்க. ஃபியூச்சரா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபியூச்சரால் நான்ஸ்டிக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் பிராண்டு, உங்களுக்கு ஏதோ ஒரு பிராண்டு தெரிஞ்ச பிராண்ட் இருக்கும் நான்ஸ்டிக் பாத்திரம், அதை விட இது கொஞ்சம் மேலே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் கோட்டிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதே மாதிரி மெட்டீரியல் நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய நான்ஸ்டிக் கடாய்க்கும் ஃபியூச்சரா பிராண்டில் இருக்கக்கூடிய நான்ஸ்டிக் கடாய் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி இதுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டிலாம் கொடுக்குறாங்க, அதையுமே நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை தவாஸ் இருக்குது, தோசை தவாஸ் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரால் இருக்கக்கூடிய தோசை தவாஸ் பார்க்குறீங்க. 28 சென்டிமீட்டரில், 30 சென்டிமீட்டரில், 33ல் நல்ல பெரிய ஒரு தோசையாக ப்ளைன் மாதிரி வீட்டிலேயே செய்யணும்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு நான்ஸ்டிக்கு, ஹார்ட் அனடைஸ் வரும். ஹார்டு அனடைஸ் அப்படின்னா ஹெவியான திக்னஸாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நோ பர்னிங்கு, நோ ஸ்டிக்கிங்கு. ஸோ ஒட்டிக்காது, பேர்ன் ஆகாது உங்களுக்கு தோசை. ரொம்ப கிறிஸ்பியான ஒரு மெல்லிசான தோசை சாப்பிடணும், ஒரு பேப்பர் தோசை மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தோசை தவா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சராலே வந்து உங்களுக்கு தோசை தவா மட்டும் இல்லாமல் சாஸ் பேன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு இது சாஸ் பேன் 1 லிட்டர் சாஸ் பேன் இருக்குது. சாஸ் பேனாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டீ வைக்கக்கூடிய பாத்திரமா வேணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் குக் அண்ட் சர்வ் கேஸ்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதுவுமே சாஸ் பேனுங்க. சாஸ் பேனில் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சரா பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் விசிஆர் மெட்டலில் அவைலபிளாக இருக்குது. ஒன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸு. ஒன்ஸ் ஃபியூச்சர் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களா இருக்கீங்க இப்போ நியூ டு கிச்சன் அப்படின்றவங்களுக்கு ஃபியூச்சராங்கிறது கொஞ்சம் புது ப்ராடக்ட், புது பிராண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் வெல் நோனான ஹாக்கின்ஸ் பிராண்டோட ஒரு மாடல் தான் ஃபியூச்சராங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து ட்ரைப்ளை வேணுமா, ஸோ நான்ஸ்டிக் இல்லாமல் ட்ரைப்ளை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபியூச்சரால் ட்ரைப்ளையில் பாருங்கள். ஸோ கடாய்ஸ் வச்சுருக்காங்க லிட்டோட. இதை குக் அண்ட் சர்வ் கேஸ்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இருக்குது. பிரியாணி பாட்டா குக் அண்ட் சர்வ் கேஸ்ட்ரோல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிரியாணி பாட் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னாலும் செப்பரேட்டாக உங்களுக்கு ட்ரைப்ளையில் இருக்கக்கூடிய பிரியாணி பாட் இருக்குது. ஸோ ட்ரைப்ளை என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா உங்களுக்கு தீயாது, ஒட்டாது, இந்த பிரச்சனை அடிப்பிடிக்கிற பிரச்சனை இருக்காது. இதுதான் வந்து ட்ரைப்ளையோட ஸ்பெஷாலிட்டி. இதுவுமே அவைலபிளாக இருக்குது. இது நான் வந்து இன்றைக்கி எடுத்து காட்டியிருக்கிறது ஹாக்கின்ஸ் பிராண்டோட ஃபியூச்சரா. ஸோ ஃபியூச்சரால் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. பீட்சா மேக்கர் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கேக் பேக் பண்ணிக்கலாம், கேக் பேக்கரு, ஆப்பச்சட்டி, கிரில் பேனு, ஊத்தாப்பம் பேனு, ஃப்ரை பேனு, குக் அண்ட் சர்வு, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடாய்ஸ், ட்ரைப்ளையில் இருக்கக்கூடிய பிரியாணி பாட் கடாய்ஸ், இது எல்லாமே காட்டியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுனாலும் சரி, ஜஸ்ட் டிவியில் பார்க்குறீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, மொபைலில் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கீழே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவாங்க. பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே, சேலத்தில் 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்கன்னா வீட்டுக்கே வந்து டெலிவரியும் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது அடுத்து போய் பார்க்கலாம்.